முக்கிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்த தினங்களில் பிரதமர் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேச்சாக மாறியுள்ளது. அது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், கூடுதல் தகவல்கள். தமிழ்நாட்டை வைத்து பிரதமர் பேசிய பேச்சுக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாக மாறி இருக்கு என்றுதான் கூற வேண்டும். தமிழ்நாட்டில் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை திமுக மோசமாக நடத்துகிறது என பீகார் மாநில தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டி பேசியிருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி தமிழக முதலமைச்சர் உட்பட தமிழகத்தின் பல தலைவர்கள் கடுமையாக கண்டனத்தையும் விமர்சனத்தையும் வைத்திருந்தார்கள். தமிழர்கள் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக பிரதமர் வெளிப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகிரங்கமாக விமர்சித்து கண்டனம் தெரிவித்தார். பிரதமர் கூறுவதை போல் தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவது இல்லை என்ற வகையிலே அனைவருமே கருத்து தெரிவித்தது பெரும் சர்ச்சையாக பேசப்பட்டது. அது தொடர்பாக நாம் திமுக அனுதாபிகள் மற்றும் திமுகவை சேர்ந்த சமூக வலைதளங்களிடம் பேசிய பொழுது மோடி என்ற சமூகத்தையே மோடியை பற்றி தவறாக பேசினார் என்பதற்காக மோடி சமூகத்தையே தவறாக பேசினார் என்ற குற்றம் சாட்டி வழக்கெல்லாம் தொடர்ந்தார்களே. இப்போது திமுக என்று கூறினாலும் தமிழகத்தில் தான் திமுக பிரதான கட்சியாக இருக்கிறது. எனவே தமிழர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தினார் என்று நாங்களும் வழக்கு தொடரலாமா என்ற வகையில் எல்லாம் விமர்சனங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பெரிதாக பேசப்படுகிறது. இந்த விமர்சனமும் கண்டனமும் கடுமையாக இருந்ததால் அடுத்த நாள், அதாவது இது 30ஆம் தேதி பேசுகிறார் திமுக பீகாரிகளை மோசமாக நடத்துகிறது என்று. திமுக மட்டும் சொல்லாமல் காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகாவிலும் இதே போன்ற நிலைதான், தெலுங்கானாவிலும் இதே போன்ற நிலைதான் என்று கூறியிருந்தார். அதற்கு அடுத்த நாள் நேற்றைய தினம் அகமதாபாத்தில் நடந்த ஒரு விழாவிலே பேசும்பொழுது பிரதமர் தமிழை பாராட்டி தள்ளிவிட்டார். ஒரு நாள் தமிழர்களை நேரடியாக இல்லாமல் திமுக என்ற பெயரிலே பீகாரிகளை மோசமாக நடத்துகிறார். ஏற்கனவே இந்த பீகாரிகள் பிரச்சனையில் பெரிதாக வெடித்து தமிழகத்திலே பீகாரிகள் அடிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் வதந்திகள் பரப்பப்பட்டு அதற்காக பீகாரை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொடர்பு இருந்ததாக கூறப்பட்டது. அது வதந்தி என்று பிறகு எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். எல்லோரும் இங்கு வந்து சென்று தேஜஸ்வி யாதவ்ல இங்க வந்து பார்த்து விட்டே சென்றார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கு பாதுகாப்பாக பீகாரிகளும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். வட மாநிலத்து அனைவருமே தமிழகத்திலே பாதுகாப்பாக இருப்பதாக இங்கு வருகிறோம், இங்கு நிறைய வேலை கிடைக்கிறது, நிறைய சம்பளம் கிடைக்கிறது, நிறைய நிம்மதியாக இருக்கிறோம் என்ற வகையில் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அவர்களை தெரிவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அகமதாபாத்திலே பிரதமர் பங்கேற்ற வல்லபாய் பட்டேல் சிலையை திறந்து வைக்கும் விழாவில பேசும்பொழுது இந்தியாவின் ஒற்றுமைக்கு காரணமாக இருப்பது மொழிதான் என்று கூறிவிட்டு இந்தியாவின் ஒவ்வொரு மொழியும் ஊக்குவிக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் இந்தியாவில் உள்ளது என்பது நமக்கு பெருமையான ஒரு விடயம் என்று மனதார தமிழை பாராட்டுகள் என்ற வகையிலே பேசியிருக்கிறார். அதே போன்று சமஸ்கிருதம் போன்ற அறிவு பொக்கிஷமும் நம்மிடம் உள்ளது என்று கூறியிருக்கிறார். தமிழ் பழமையான மொழி, அது இந்தியாவில் இருப்பது இந்தியாவுக்கு பெருமை என்ற வகையிலே தமிழ் மொழியை பாராட்டி தள்ளியிருக்கிறார் பிரதமர். முதல் நாள் தமிழர்களுக்கு மறைமுகமாக இடி, அடுத்த நாள் விமர்சனமும் கண்டனம் எழுந்தவுடன் அடுத்த நாள் தமிழை பாராட்டி தமிழ் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்தியாவுக்கே என்ற வகையில் பேசியிருக்கிறார். பிரதமரின் அடுத்தடுத்த நாள் பேச்சுகள் தற்போது சமூக வலைதளங்களிலே வைரலாக இருக்கின்றன. முதல் நாள் ஏற்பட்ட கண்டனத்தின் தாக்கத்தை பாதிப்பை குறைப்பதற்காக 2ஆம் நாள் இப்படி தமிழை திடீரென வல்லபாய் பட்டேல் விழாவிலே தமிழை பாராட்டி பேசியிருக்கிறார் என்ற வகையிலே சமூக வலைதளங்களில் கருத்துக்களும் பகிரப்பட்டு வருகின்றன. எது எப்படியோ அடுத்தடுத்த நாள் பிரதமரின் பேச்சு தமிழகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிஃப்டி.